ஹலோ செல்லங்களா, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சரி, தூங்க போலாமா? இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரி என்ன? கரெக்ட், பஞ்சவர்ண கிளி. கதை கேட்கலாமா? வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உலகத்துல பறவைங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவ எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல, வெள்ளை கலர்ல இருந்துச்சு. ஒரு வசந்த காலத்துல பறவைகளோட அரசர் எல்லா பறவைகளுக்கும் அழைப்பு விடுத்தாரு. அத கேட்டு எல்லா பறவைகளும் அரசர் முன்னாடி கூடிச்சுங்க. கூட்டம் கூட்டமா வந்த பறவைகள்ல ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமான ஒலி எழுப்பி சந்தோஷமா இருந்துச்சுங்க. சில பறவைங்க சில மீட்டர் வரைக்கும் பறந்துச்சு. சில பறவைங்க தத்தி தத்தி நடந்துச்சுங்க. சில பறவைங்க நொண்டி போறது மாதிரி நொண்டி நொண்டி நகர்ந்துச்சுங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அரசர் பறவை ஒரு ரெக்கைய வானத்தை பார்த்து நீட்டினாரு. வானத்துல ஒரு பெரிய வானவில் தோண்டுச்சு. உடனே எல்லா பறவைகளும் வானத்தில் உள்ள வர்ணங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், காவி, சிவப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு கலரை சொல்லி சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஒரு அழகான பெரிய வானவில்ல அந்த பறவைங்க அது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அரசர் பறவை சொன்னாரு, உங்க ஒவ்வொருவருக்கும் நான் இதுல இருந்து ஒவ்வொரு நிறத்தை கொடுக்க போறேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குமோ அதை நீங்க வானவில்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அரசர் பறவை. அடுத்த நொடி ஒவ்வொரு பறவையும் தனக்கு பிடித்தமான நிறத்தை அந்த வானவில்ல இருந்து எடுக்க பார்த்துச்சுங்க. ஒரு கிளி முன்னால வந்து, எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பச்சை கலரை பெற்றுக்குச்சு. அந்த பச்சை கிளின்னு கூப்பிட்டாங்க. ஒரு குருவி ஓடி வந்து, எனக்கு மஞ்சள் நிறம் வேணும் அப்படின்னு சொல்லி மஞ்சள் நிறத்தை எடுத்து அணிந்துக்குச்சு. அதை எல்லாரும் மஞ்ச குருவின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் தள்ளி விட்டபடி ஒரு குருவி முன்னால வந்து சிவப்பு நிறத்தை எடுத்துக்கிச்சு. அதை எல்லாரும் செங்குருவின்னு கூப்பிட்டாங்க. இப்படி எல்லா பறவைகளும் தங்க விரும்பிய நிறத்தை எடுத்துக்கிச்சுங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன குருவி, குட்டி குருவி மட்டும் தனக்கு நிறம் வரும் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அரசர் பறவை அந்த குட்டிய பார்த்து, நீ ஏன் மத்தவங்கள மாதிரி வர்ணம் கேட்கல அப்படின்னு கேட்டாரு. வரிசையில என்னோட முறை வரும்னு நான் காத்துட்டு இருந்த ராஜா அப்படின்னு சொல்லிச்சு அந்த குட்டி பறவை. எல்லா நேரமும் முடிஞ்சிருச்சே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு அரசர் பறவை. அரசர் பறவை கேட்டதும் அந்த சின்னஞ்சிறு பறவை அழுதுகிட்டே, நான் எப்போதும் இந்த வெள்ளை நிறத்துலதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அரசர் பறவை சொன்னாரு, நீ மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து ரொம்ப பொறுமையா கடைபிடிச்சிருக்க. இப்படிப்பட்ட நீ வெள்ளை நிறத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளையும் திரும்ப அழைச்சாரு. ஒவ்வொரு பறவை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு வர்ணத்தை வாங்கி அந்த குட்டி பறவைக்கு கொடுத்தாரு. அதனால அந்த குட்டி பறவை இப்போ ரொம்ப அழகா தெரிஞ்சுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட அரசர் அதற்கு பஞ்சவர்ண கிளின்னு பேர் வச்சாரு. அந்த பஞ்சவர்ண கிளி ரெக்கையை அசைச்சு ரொம்ப சந்தோஷத்தா இருந்துச்சு. என்ன குழந்தைங்களா, கதைய கேட்டீங்களா? இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பொறுமையா இருந்தா நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் நல்லதாவே கிடைக்கும். சரியா? சரி, கதை முடிஞ்சிச்சு. இப்ப தூங்க போலாமா? எல்லாரும் தூங்குங்க. குட் நைட்.